எடுத்த உடனே சாமி சொல்றார் மோட்ச சூத்திரம் அப்படின்னு. சித்தவேதம் என்பது மோட்சத்துக்குரிய சூத்திரம். மோட்சம் என்றால் என்ன? எல்லாருக்கும் இப்போ ஏற்கனவே எல்லா அனுபவஸ்தர்கள் இங்கே பேசியிருக்கிறாங்க. பந்தத்திலிருந்து விடுதலையாவது மோட்சம் அப்படின்ற ஒரே ஒரு தாற்பயம் வைத்து அது இருக்கு. ஆனால் மோட்சம் என்பது நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போது மோட்சமா, இல்லாட்டி வாழ்ந்து முடித்து கடைசி நம்ம வந்து சமாதி ஆகும் பொழுது அந்த ஜீவன் மோட்சம் அடைவது என இரண்டு பிரிவாக அதை பிரித்து பார்க்க வேண்டியது. சாமி சொல்றார் இறந்த காலம், சித்தவேதம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று பிரித்து காலங்களை பற்றி அண்ணா சொல்லியிருக்காங்க. அண்ணா பேசுனாங்க இடையில, சாமி சித்தவேதத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ப்ரெசன்ட் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் ஆனந்தமாக கேட்குறீங்களா, நான் பேசுகிறது ஆனந்தமாக இருக்கிறது என்று என் மனம் சந்தோஷத்தில் எப்பொழுது இருக்கிறதோ அது விடுதலையாயிருக்கு. எதில் விடுதலையாயிருக்கு? பந்தம் என்பது விருப்பு வெறுப்பில் இருந்து விடுதலையாகி ஆனந்தத்தில் இருப்பது. அது ப்ரெசண்ட்டில் நான் ஆனந்தமாக இருக்கேனா, அதான் சாமி சொல்கிறார் நீ ஆனந்தமைத்தனாக இரு. நீ ஆனந்தமைத்தனாக எப்போ இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம பெரிய இப்போ ஏற்கனவே பேசுகிறோம்னு சொன்னாங்க, சித்தவேதம் தெளிவாக சொல்லுது, ஜீவன் பிரம்மத்தில் லயித்து ஜீவேஸ்வர ஐக்கியம் ஏற்படும் பொழுது உடல் மனம் இல்லாத ஒரு நிலையில், மனம் இல்லாத நிலையில், உடல் இல்லாத நிலையில், அந்த நிலையில் இருந்து நம்ம வெளியில் வந்தோடனே நமக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கும், ஒரு சுகம் இருக்கு பாருங்க. அந்த சுகம் என்ன சுகம் அப்படிதான் சொல்றாரு சாமி. அது ஒரு ஆனந்தமான ஒரு சுகம். அப்ப சித்தவேதம் தெளிவா என்ன சொல்லுதுன்னா, நீ வாழும் கலை, நீ வாழும் பொழுது எப்படி நீ வாழ்ற சாமி தெளிவா சொல்றாரு. பலகை அண்ணா சொன்னாங்க, பழைய கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். பலகை நம்மளை ஒன்றும் கட்டி பிடிக்கல, அதுக்குள்ள எல்லா விருப்பு வெறுப்பு, மான அவமானம், சகோதரர் சகோதரி, சொந்த பந்தம் எல்லாமே ஒரு பலகை தான். நீ விடுறாங்கிறாரு. அது உடனே விட முடியுமா? விட முடியாது. விட முடியாமல் இருப்பதற்கு செய்வது தான் சித்தவித்தை. சித்தவித்தை என்று மேலும் கீழும் செய்வது விட முடியாதுங்கிற ஒரு நிலையை விடலாம்ன்ற ஒரு நிலைக்கு மாற்றுறது இந்த மனம் தான். ஏன்னா இந்த மனதில் ஆழ்மனம் இருக்கு, வெளிமனம் இருக்கு. ஏன்னா மனதிலுடைய பல பரிமாணங்களாக இருக்கிறது தான் இந்த மனதினுடைய டெத்னஸ். ஆழ்மனதில் ஏற்படையே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், இல்லை விட முடியாத எண்ணங்கள், இதெல்லாம் ஆழ்மனதில் பதிந்து போயிருக்கு. அபியாசம் செய்யும் பொழுது எல்லா எண்ணங்களும் வெளியிலே செய்யும் மனமற்ற நிலை ஏற்பட்டு சுத்த சூன்யமாக மாறும் பொழுது, அவனுக்குள்ள ஒரு ஆனந்தம் மற்றும் பரிசோதனை இருக்கும் பொழுது, அவன் வாழும் பொழுது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இன்பங்கள், இது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லாமே எப்படி இருக்கு, சாமி என்ன சொல்றாங்க, இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஒரு சூன்யமாக. ஏன்னா இது எப்படி இருக்கு, விகாரத்தன்மையாக இருக்கு. விகாரம் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இருப்பது போல் இருக்கும் ஆனால் இல்லாமல் போகும். அதே தான். இப்போ அங்கேருந்து வந்தபோது நமக்கு ஒரு ஆனந்தம் வருது. இன்னைக்கு ஜபம் பண்ண போகிறோம், நல்லா இருந்தால் ஆனந்தமாக இருந்தோம். இங்கேருந்து போயாச்சு, இந்த பொருள் மறைஞ்சோடனே ஒரு புதிய பொருள் தோன்றுது. அங்கே போனோடனே நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், அதை ஒரு ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ அதிலிருந்து விடுதலையாகி ஒவ்வொரு மனிதனும் வந்து தன் வாழும் வாழ்க்கையில் விடுதலை ஆகணும்னு சொல்லி அந்த நிகழ்வை வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் அணுகும் முறை தான் மோட்சம். அதுதான் வந்து சுகம். அந்த நிலையை அடைவதற்கு தான் இந்த சித்தவித்தை அபியாசம்ங்கிறது. அது ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கான்செப்ட் சாமியோட இது. அதனால தான் சாமி வந்து அத்வைதம் வேதம் சொல்றது. சாமி என்ன சொல்றது, துவைதம் அத்வைதம்னு எழுதியிருக்காங்க. துவைதம் என்பது பல எண்ணங்களுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய கூட்டமைப்பு. எண்ணங்கள், பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும், பல செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த செயலையோ எல்லாம் நீ செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் அந்த எண்ணங்களிலும் நாம் செல்லும் செயலிலும் நான் உடம்பு அல்ல, நான் மனம் அல்ல, நான் வந்து எண்ணக்கூடிய எண்ணங்கள் நான் அல்ல, செய்யக்கூடிய செயல் நான் அல்ல, எனக்கு ஏற்பட்ட காயம் நான் அல்ல, நான் ஏற்பட்டக்கூடிய எனக்கு அனுபவம் நான் அல்ல, நான் ஒரு ஜீவ முக்தன், நானே பகவான் என்கிற ஒரு என்னைக்கு உங்களுக்கு எப்போ அது உங்கள் மனதில் வேகமாக ஏற்பட்டு நிலை நிறுத்தப்படுகிறதோ அப்பொழுது பந்தத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆயிருக்கீங்க. அப்போ ஜீவ முக்தன் என்பது உங்களுடைய மனம் எப்பொழுது ஏற்றுக்கொண்டு, ஏன்னா இந்த மனம் தான் என்ன செய்யுது, உங்களுக்கு விகாரத்தையும் கொடுக்கும், இறைவனையும் காட்டி கொடுக்குது. அதான் சாமி மனமே குருன்னு சொல்லியிருக்காங்க. அப்பொழுது இந்த விகாரம் கூட என்ன செய்யுது, நான் அல்ல, இந்த விகாரம் நான் அல்ல. அந்த நான் அல்ல சொல்வது எது, இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன். நான் பாண்டியன் அப்படி இல்லை. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வான வாழ்க்கைக்கு வாழும் பொழுதுதான் மனிதன் ஆனந்தமா அடைய முடியும். அப்பதான் மனிதன் ஆனந்தமா அடைய முடியுமே தவிர நம்ம வந்து நமக்கு ஒரு அபியாசம் பண்ணிக்கிறோம்,
அது பிறகு நமக்கு ஒரு மோட்சம் சொல்லி ஒரு சமாதி நிலை வரும் பொழுது ஏற்படக்கூடிய நிலை உண்மையான மோட்சம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் வாழும் பொழுது எப்படி வாழணும்? ஆனந்தமாக வாழணும். இப்போ ஆனந்தம் வாழணும்னா என்ன செய்யணும்? நான் புரிந்து கொள்ளணும், வாழ்க்கை புரிந்து கொள்ளணும். வாழ்க்கை புரிந்து கொள்வதற்கு எது இருக்குன்னா சித்தவேதம் தான் இருக்கு. நிறையா வித்தியார்த்திகள் நான் பார்த்துருக்கேன், என்னுடைய வகுப்புலையும் பார்த்துருக்கிறேன். நானும் ஒரு காலத்தில் அதை கணித்திருக்கிறேன். பாவ புண்ணியம் சொன்னோடனே உலகத்தில் நான் அந்த பாவம் செஞ்சேன், அதனால் இதை அனுபவிக்கிறேன், இந்த புண்ணியம் செஞ்சேன் இதனால் அனுபவிக்கிறேன், அப்படியெல்லாம் அதை கர்மம் அப்படின்லாம் சித்த வித்தியார்த்திகள் பேசுவதும் நாமளே ஒரு காலத்தில் பேசியிருக்கோம். சித்தவேதம் படிக்கும் பொழுது தான் தெரிஞ்சது பாவம் என்பது என்ன, புண்ணியம் என்பது. சாமி தெளிவாக அட்டப்படுத்துகிற போதோ கவரில் எழுதுறாரு. புண்ணியம் என்பது ஜீவனுடைய முக்தி நிலை. சித்த வித்தியை அபியாசம் செய்வது ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய முக்தியோ முக்தி தான் தவிர உடலுக்கும் மனசுக்கு அல்ல. பாவம் என்பது உடலுக்கும் மனசுக்கும் அல்ல. அதற்காக புண்ணியமும் ஏற்பட போவதில்லை. புண்ணியம் என்பது ஜீவன் முக்தி அடைந்தால் அந்த பிராணாயாமம் செய்தால் முக்தி நிலை. அப்ப ஜீவன் சித்தவித்தை செய்தால் அதான் புண்ணியம். மீதி பாவ புண்ணியம். அப்போ ஒருத்தருக்கு நம்ம அதர்மம் செய்யலாமான்னு நம்ம ஒரு கேள்வி வருது. அதற்காக தான் சாமி உபதேசம் வாங்கும் பொழுது என்ன சொல்றாரு? மனதாலும் வாக்காலும் யாதொரு ஜீவராசிகளுக்கும் நீ இம்சை செய்யாம அதுக்கு யார் சாட்சி? உன்னுடைய ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி அங்க நம்மளை பிடிச்சு வச்சுக்கிறாரு. ஏன் பிடிச்சு வச்சிருக்காரு? நான் உபதேசம் வாங்கிட்டேன், அந்த நேரத்தில் நான் அடுத்த செயல் செய்யும் போது என்னை எல்லாரும் கவனிப்பாங்க. ஒரு கொள்கைக்கு நான் தாடி முடி வச்சிருக்கிறேன், வெள்ளை வெட்டி வெள்ளை துண்டு போட்டு தவம் செய்கிறேன், எல்லா இடத்துக்கும் போறான் வர்றான், பிரசங்கம் பண்றான், வீட்டில் வாழ்றான், எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணும்? அவன் ஒரு சாத்வீகவாதியா மாறணும். சாமி சொல்றார் முக்குணத்தை இருக்கணுங்கிற, சாத்வீகத்தை தாண்டி போகணும். அப்படி ஒருத்தன் வாழும் பொழுதுதான் அவன் என்ன செய்வான்? இந்த புண்ணியத்துக்கு வழி காட்ட முடியும். அதனாலதான் என்ன சொல்றாரு? யாராவது தப்பு செஞ்சா சாமி சொல்றாரு தப்பு செஞ்சவன் தண்ணி குடிப்பான், அது உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்றத அதை சாமி சொல்றாரு. அவன் செய்வதை அதை பத்தி ரொம்ப சாமி ரொம்ப எழுதியிருக்கோம். ஒரே வார்த்தை சொல்றாரு, புண்ணியம்னா இவ்வளவுதான்ப்பா, நீ தவம் செய்யறியா அது புண்ணியம்பா. அதோட அவரு அந்த இடத்த முடிச்சுக்கிறாரு. ஆனா வித்தியார்த்திக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்னா, ஏதாவது நம்ம தெரியாம செஞ்சுட்டா கூட ஐயோ நம்ம பாவம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு தெரியாமல் செய்கிறோம், தெரிஞ்சு கூட ஒரு நேரம் செய்கிறோம். அது நம்ம மனசை பாதிக்கக்கூடாது. அதை கடந்து போய் என்ன செய்யணும்? அடுத்து அந்த தவறு செய்யாமல் நம்ம ஒழுங்கு அபியாசம் பண்ணி செய்த தவிர மறுபடியும் செய்யாமல் நம்ம செய்வதற்கு தான் சாமி அங்க உபதேசம் வாங்கும் போதே உன் ஆத்மா சாட்சி, நீ தான் அதுக்கு பொறுப்பாளின்னு சொல்லி அந்த இடத்துல நம்மளை கைவிடுறாரு, நம்மளை பிடிச்சு வச்சுக்கிறாரு. சரியா வரணும்னா இப்படிதான் சத்தியா வாங்கணும்னு சொல்லி வாங்கி வச்சிருக்காரு. அதே நேரம் என்ன சொல்றாரு? நீ 3 முழு கொள்கைப்படி நீ வாழ்ந்தனா உன்னை நான் கவனிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல பிதாவா மாறுறாரு. நமக்கு சட்டம் கம்மி. எது கொடுத்திருக்காரு? அவர் சித்த வித்தை வாங்கியவனாக இருந்தாலும் சித்த வித்தியார்த்திகளாக இருந்தாலும் ஆலய கொள்கை அப்படி இருந்தாலும் இங்க நாங்க நிறைய சமாதி வச்சு பார்க்கிறோம். எல்லாரும் ஒரே மாதிரி தான் வைக்கிறாரு. எல்லாரும் ஒரே மாதிரி தான் அந்த தவ நிலை அடைஞ்சுதான் பெரும்பாலும் மேக்சிமம் அட்டைன் ஆகுது. அப்ப ஒரு பிதா என்ன செய்வாரு? ஒரு பிள்ளை கொஞ்சம் மக்கா இருப்பான், முடமா இருப்பான், அவனை தூக்கி கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றது பிதாவாகிய சாமி தான். அதுல எந்த சந்தேகம் இல்லை. நீ இறைவன் நீ நினைப்படா, நீ ஆனந்தமைத்துல நீ இரு, நீ தான் பகவான்.